எனக்குன்னு பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருக்கு, எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்றீங்க? சடனாக ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்துறா. இதை பாரு, ஒரு முக்கியமான விஷயம், அது எமர்ஜென்சி, நம்ம 2 பேரும் ரிஹர்சல் பண்ணணும், ஏன்னா எங்கள் பாட்டியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. என்னது, பாட்டியை இதுக்குள்ளே பார்க்கணுமா? எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாதே அப்படின்னும் போது, நல்லா தெரிஞ்சுக்கோ, அதுக்காக தான் நான் வந்துட்டு இப்போ உன்னை தனியாக வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு கிட்ட வந்துடுறான். ஐயோ, இவன் வேற ஹேண்ட்ஸமாக இருக்கான், எதுக்கு இவன் என் பக்கத்தில் வேற வந்து பேசுகிறான் அப்படின்னு பயமாயிடுது ஹீரோயினுக்கு. அடே, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா, நீ பார்க்குற பார்வையை கொஞ்சமும் சரியில்லை, மரியாதையை தள்ளி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுன்னு திட்டுறா. நான் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு தான் சொன்னேன், நீ என்ன தப்பாக நினைக்கிற? அப்போ உன்னோட மைண்டு தான் டர்ட்டி மைண்ட் அப்படின்னு சொல்கிறான். நம்ம வந்து கப்பல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி தெரியுமா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் கூச்சப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு அது இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கையை பிடிச்சி 2 பேரும் நடக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கேருந்து உன்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம இங்கேருந்து கையை பிடிச்சி நடந்தே போவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஐயோ, கையை பிடிச்சி நடக்கிறதா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீ யாரையும் டேட் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டுறான் ஹீரோ. சரி ஃபீல் பண்ணாதவா, கொஞ்சம் தொலைவு கையை பிடிச்சி நடப்போம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் இவன் அந்த அளவுக்கு ரொம்ப மோசம்லாம் இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கண்ட்ரோலே இல்லாம ஒரு கார் வந்து பின்னாடி வந்துடுதா. உடனே ஹீரோ என்ன பண்றானே, ஹீரோயினை கூட்டிட்டு தனியா பக்கத்துல போயிட்டு ஒரு புதார் உள்ள விழுந்துடுறான். விழுந்தது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து ஹீரோ மேல விழுந்து ஹீரோவை கிஸ்ஸும் பண்ணி விட்டுடுறா. இவங்க 2 பேரும் எழுந்து அலறி அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்படி நடந்து போச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு பதறிக்கிட்டே இருக்கும் போது அவன் அப்போ தான் வரான். சாரிங்க, பிரேக்கு சரியாக ஒர்க் ஆகலை, ஸ்லோப்பில் வேகமாக அதுவாகவே இறங்கிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கதை சொல்கிறான். பரவாயில்ல போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஹீரோலாம் வீட்டுக்கு போகும்போது அதையே வழியில் நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். பயங்கர சந்தோஷமாக இருக்கான். ஹீரோவோட பாட்டி கம்பல்சரி நாளைக்கே வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஹீரோவும் ஃபோன் பண்ணி சொல்கிறான், நாளைக்கேனா என்னால் முடியவே முடியாது, நீ இன்னும் 2 வாரம் ஆகும்னு சொன்னேன், இன்னும் நம்ம ப்ராக்டிஸே பண்ணல, ரிஹர்சல் பண்ணல, எப்படி அப்படின்னு சொல்லி அவள் கத்துன்னு கத்துறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் வரா. மறுநாள் காலையிலேயே ஹீரோவை பார்க்கறதுக்காக இந்த ட்ரெஸ் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இல்லை, ஆக்சுவலி நாடகத்துலலாம் சிஇஓ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கிராண்டாக ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் வாங்கி தருவாங்க, அதெல்லாம் நீ பண்ண மாட்டியா அப்படின்னும் போது, இதுவே உனக்கு நல்லா இருக்கு, போதும் கவனு வா அப்படின்னு சொல்லிடுறான். இன்னும் இங்க பாட்டி வரலன்னு நினைக்கிறேன், நீ வெயிட் பண்ணிட்டே இரு, நான் ரெஸ்ட் ரூம் வரையில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு போறான். அடடா, 3 பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய டேபிள், இவ்வளோ பெரிய ரூமு அப்படின்னு ஹீரோயின் ஆணு வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. பாட்டி மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, இந்த குப்பை பொறுக்குவாங்க இல்லையா, அவங்க கெட்டப்லயே வந்துடுறாங்க ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஐயோ பாட்டிமா, தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க சீக்கிரமா போங்க அப்படின்னும் போது,